வணக்கம். இன்றைய கதைப்பாட்டு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு அற்புதமான பாடலை பார்க்க போகிறோம். நிச்சயமாக அந்த பாடலை எழுதினவர் யார், பாடினவங்க யாருன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி அந்த பாட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி எல்லாத்துக்கும் பெரிய பெரிய பிரச்சனை, சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னாக்கா தோல்வி. இந்த தோல்வி ஏன் அப்படின்னு ஆராயிறது கிடையாது. நான் முயற்சி பண்ணேன், நான் மனதளவில் 100% உழைச்சேன், எஃபோர்ட் போட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ஆனால் தோத்துட்டேன். அம்மாட்ட ஆர்கியூ பண்ணுறோம், அப்பாட்ட ஆர்கியூ பண்ணுறோம், மனைவிட்ட ஆர்கியூ பண்ணுறோம், பிள்ளைகள்கிட்ட கூட ஆர்கியூ பண்ணுறோம். தோத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக ஒரு பழைய பாட்டு இருக்குது. பழைய பாட்டில் புது பாட்டு தான். அபூர்வ சகோதரன் கமல் சார் படத்தில், கொட்டுமலை சாரல் உப்பு விற்க போனேன், காற்றடிக்க நேரம் மாவு விற்க போனேன்னு, மழை நல்லா மழை பெய்யும் போது உப்பு விற்கிறது, நல்லா காற்றடிக்கும் போது மாவு விற்கிறது. ஒரு மழை காலம் வருதாச்சா, ஐப்பசி மாதம் ஆச்சு, இப்போ உப்பு விற்கலாமா, அந்த சிந்தனை கிடையாது. அப்போ சிந்திக்காமல் உப்பில் லாபம் இருக்கா, உப்பு எடுத்து வைப்போம், இன்னும் சைக்கிளில் உப்பு கட்டிட்டு வச்சுட்டு என்ன உனக்கு மழை பெய்யும், உப்பு கரைஞ்சிடும். அதுபோல் ஆடி மாதம் இப்போ ஒரு கூடையில் வச்சுட்டு மாவு கட்டு பண்ணணும், அடிக்கிற காற்றுல மாவு பறந்து போயிடும். சும்மா பாட்டுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, தோக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல சிந்திங்க. 1க்கு 2 தடவை, 1க்கு 100 தடவை சிந்திங்க. ஆனால் கண்டிப்பாக செயல்படுங்க. 2 தப்பு பண்ணுறோம். சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பான், வேலை செய்ய மாட்டான். நான்லாம் நினச்சிருந்தேன்னா அப்போவே அப்படி வானத்தை 2ஆக கிழிச்சிருப்பேன். நான்லாம் அன்றைக்கி நினச்சேன்னா 100 கிரவுண்டு 100 ஏக்கர் வந்துச்சு, வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் பெருசாக நினைக்கல. டேய், உன்னால் நினைக்கவே முடியல. இன்னும் நினச்சிருந்தானா யாரும் சொன்னாங்களா, அரசாங்கம் சட்டம் போட்டாங்களா, நீ பெருசாக நினைக்கக்கூடாதுன்னு இப்படி சொல்கிறது என்ன காரணம்னா, நினச்சிக்கிட்டே இருந்திருக்கான். இதை தான் கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, நினப்பு புலப்ப கெடுத்துச்சான்னு. நினச்சிக்கிட்டே இருக்கிறது தப்பு, சிந்திக்காமல் செயல்படுறதும் தப்பு. புரியுதா? சிந்திக்காமல் எடுத்தங்கவுத்தொன்னு செய்கிறது தப்பு. இல்லை ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டே இருப்பான், அவன் செயலே பண்ண மாட்டான், இது தப்பு. ஓகே, சிந்திச்சிட்டே இருக்க தப்பு, சிந்திக்காமல் டப்புன்னு செயல்படணும் தப்பு. சிந்திக்கவும் செய்யணும், செயல்படவும் செய்யணும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் பண்ண பிஸ்னஸ் எது வேணாலும் இருக்கலாம். படிப்பில் தோற்றுருக்கலாம், விளையாட்டில் தோற்றுருக்கலாம், இல்லைங்களா? இல்லை நீங்கள் செய்கிற தொழிலில் தோற்றுருக்கலாம், நீங்கள் போட்ட திட்டங்களில் தோற்றுருக்கலாம். ஆனால் உங்கள் ஆன்மா எனக்கு மட்டும் என்ன சொன்ன போனால், உங்களுக்கு எந்த கெட்ட மனமும் இருக்காது. டே அண்ட் நைட்டுக்கு பார்க்காம, நேரங்களை பார்க்காம உழைச்சிருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு தோல்வி தான் கிடச்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நல்லா தான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், தோத்துட்டேன்னா அந்த கோவத்தை என்ன பண்ண வெளிப்படுத்துவீங்க. ஆனால் எங்கே தோத்தீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எங்கே தோத்தீங்க அப்படின்னு இந்த கவிஞர் சொல்கிறார் அழகா. தோத்துனேன்னு தோன்றாதீங்க. நீங்கள் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, நீங்கள் எதுலையாவது தொடர்ந்து தோற்றுனா கூட பரவாயில்ல, நீங்கள் தோன்றாங்க. நம்ம தானே படிக்கிறோம், கஜினி 18 முறை படம் எடுத்தார் அப்படின்னு. அப்போ 17 முறை 15ஆம் முறை டயர்டாகலை. அந்த 18 முறையும் டயர்ட் ஆகாமல், மனதளவு டயர்ட் ஆகலை. நான் ஜெயிப்பேன்னு முயற்சி பண்ணதுனால தான் அந்த 18ஆம் முறை ஜெயிச்சார். அது மாதிரி உங்களுக்கு 18 தோல்வியா? அது இல்லை. ஆனால் வரலாறு நம்ம அதை படிக்கிறோம். அதனால் நீங்கள் 1க்கு 4 தடவை தோத்துட்டீங்க அப்படின்னா அதிலே மனதளவில் தோண்டு போயிடாமல், இப்போ உதாரணமாக அந்த கவிஞர் என்ன சொல்கிறேன்னா, காட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கேயும் சிங்கம் ஒன்று வேகமாக பாயுது. வேகமாக பாய்ஞ்சு பக்கத்தில் விழும்போது அங்கே ஒரு முள் இருக்குது. சிங்கத்தோட கால் முள்ளை வச்சு அமைக்கிறது. சிங்கத்துக்கு காலில் முள் குத்திடுது. முள் இல்லை, ஆணியே குத்துட்டுமே. இப்போ சிங்கம் என்ன பண்ணும்? நேராக பாயும்போது ஆணி குத்துனா, ஐயோ ஆணி குத்திருச்சுன்னா ஆணியை பிடுங்க ட்ரை பண்ணுமா? அதோட பாய்ச்சல் கவனம் ஃபுல்லாக உங்களை அடித்து சாப்பிடணும். அப்படி சிங்கம் பாயும்போது அது காலில் முள் இல்லை, ஆணி இல்லை, கண்ணாடியில் எது குத்துனாலுமே அதோட பாயோட ஸ்பீடு, அதோட பாயும் இல்லை, அந்த ஸ்பீடு குறையாது. அதோட சிந்தனை எங்கே இருக்கும்? அவன் இந்த மனுஷன் அவனை அடிக்கணும் சிந்தனை ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதுபோல் அந்த சிந்தனையை நோக்கி அதை செயல். அவனை அடிக்கணும் அப்படின்னா அதை சிந்திச்சிச்சு. ஒரு மனுஷன் அவனை அடிக்கணும்னு இப்போ ஜம்ப் பண்ணும்போது காலில் முள் குத்துது. முள்ளை கண்டுக்கவே இல்லை, அதோட கவனம் ஃபுல்லாக அவங்களை அடிக்கணும், மனுஷனை அடிக்கணும். அதுபோல் நீங்கள் என்ன பண்ண, அந்த சிங்கத்துக்கு காலில் முள் குத்தும் போது என்ன, அதோட சீர்றதெல்லாம் குறையாது. ஆன்னு வருது, அப்படி செய்யுமா? முள் குத்தினாலும் ஆன்னு தான் பாயும். அதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, சிங்கத்துடைய காலில் முள் குத்துனா அது எப்படி அதோட ஸ்பீடு குறையாதோ, அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு தோல்வி
தோல்விங்கிற முள்ளு குத்தும்போது இல்லையா, நீங்கள் முன்னேறி போகிறீங்களா, அது குறையவே கிடையாது. அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப். ஹிட்லர் சொன்ன மாதிரி தான். உன் இலக்கு நோக்கி வேகமாக ஓடு, முடியலையா நடந்து போ, முடியலையா தவிழ்ந்து போ, அதுவும் முடியல உருண்டு பிறண்டு போடா அப்படின்னார். உங்களுடைய அதை நோக்கி போயிட்டே இருங்க. இல்லை என்ன சொல்கிறாரு, அதே மாதிரி என்ன சிந்திக்கிறீங்களோ தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி சிந்திச்சு அதை கரெக்டாக செயல்படுத்துங்க. என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே செயல்படுத்திங்கனாக்கா தோல்விக்கு வேலையே இல்லைங்கிறார். நினைக்கிறது அப்படியே செய்யணும். அதெல்லாம் சொல்கிறாங்க, சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். இது கவிஞர் கண்ணதாசன். இதை தான் மகாத்மா காந்தி சொன்னார் இங்கிலீஷில், த வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ் சுட் பி சேம். வார்த்தைகளும், வேர்ட்ஸுங்கிற வார்த்தையும் டீட்ஸுங்கிற செயலும் ஒரே மாதிரி இருக்கணும், இருந்தால் யாரும் இங்கே துவக்க மாட்டாங்க அப்படின்ட்டார். அப்படியே எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்களேன். சரிங்க சார், அந்த சிங்கத்துக்காரில் எங்கே முள்ளு குத்துனுச்சு, நம்ம எப்படி சிந்திக்கணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ அதை நீங்கள் பாட்டாக கேளுங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு வரிகள் எழுதிப்பாங்க. நீங்கள் பேசிக்கலாகவே நீங்கள் நல்ல மனுஷன் தான், உங்களுக்கு தங்கமான பிள்ளை, நீங்கள் தங்கமான குணம், நீங்கள் எத்தனை வயசாலும் நீங்கள் ரொம்ப தங்கத்துக்கு நிகரான குணம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனாலும் அதில் கொஞ்சம் காப்பர் செப்புலாம் கலந்து விட்டால் தான் நம்ம மோதிரம் தோடா மூக்குத்தியாக மோதிரம் போட முடியும். சுத்தமான தங்கத்தை ஒன்றும் போட முடியாது. அது மாதிரி தங்கமான குணம் உள்ளவங்களுக்கு அந்த காப்பர் மாதிரி கொஞ்சம் கஷ்டம் வரத்தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் ஆபரணமாக ஜொலிப்பீங்க அப்படிங்கிறத கவிஞர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாட்டை கேட்டுருமா மேடம்? சார் ஸ்டார்ட் பண்ண மேடம், பாடிடலாம் சார். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ, மாற்றம் காண்பதுண்டோ, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, அன்பு குறைவதுண்டோ. சிறப்பு சிறப்பு மேடம், சிறப்பு. எவ்வளோ அற்புதமாக பாருங்கள். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, நம் சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டு. சிந்திக்கிறத கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் கலெக்டரான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணால் ஐஏஎஸ் அதான் சிந்திக்கணும், செயல்படுத்தணும் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம சிந்திக்கிற ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், தோற்றுருவோம், இன்னும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னா வெற்றியை நோக்கி நம்ம செயல்படணும். நம் சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டு. அற்புதமான வரிகள். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எதாவது பண்ணீங்க, தோற்றுனேன் ஒன்று முடிவு பண்ணீங்க, ஒன்று செஞ்சுட்டா இதில் தான் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீர் மாதிரி இருக்கணும். நீர் அதோட இலக்கு என்ன, கடல். மலையில் குடகுல உற்பத்தியாகி மங்கள விடாக்கு வரணும்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரைட்டாக ரோடெல்லாம் அது போட்டு வச்சுக்க மாட்டாங்க. அது குண்டு குழியில் அங்கே போய் இங்கே போய் அப்படி எங்கே சுற்றி வந்தாலும் கடைசியில் அதோட இலக்கு கடல். அது மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும்னா இந்த பிஸ்னஸ் தான் பண்ணி நம்ம அந்த பாட்டை கேட்டுட்டு நான் அந்த தொழிலில் நல்லா திங்க் பண்ணுங்கள், நல்லா சிந்திச்சு பாருங்கள், இதில் போனால் சக்ஸஸ் ஆயிருமா, இல்லை வேணால் முதலீடு பண்ணிட்டு ஒதுக்கி வச்சுட்டு வேறு தொழில் பண்ணலாமா அப்படின்னு உங்களுடைய அதிகமான வேலை சிந்தனை கொடுத்து அந்த சிந்தனை சரியாக ரைட்டு இது நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த வழியில் போங்க. நல்லா இல்லைன்னு உங்களுடைய அறிவு சொன்னிச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க. ஓகே, விட்டுட்டு அடுத்து எது நல்லா இருக்குமோ அதை நீங்கள் சிந்திச்சு அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதை செயல்படுத்தி முன்னேறி போயிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே இதை மனசில் தோல்வியில் யாருமே கிடையாது. நம்மளே பிறக்கும்போது தோல்வி தான். நமக்கு முன்னாடியே அண்ணன் பிறந்திருப்பாங்க, அக்கா பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு பிறகு நம்ம பிறந்தோம். ஓகே, மீண்டும் அதாவது இந்த பாட்டை யார் எழுதுமா உங்களுக்கு? கவிக்கு அரசர் கண்ணதாசன் தான் பாடினது சுசிலா அம்மா. அற்புதமான வரிகளை ஒரு கம்பீரமான பெண் குரல், பெண் சிங்க குரலில் கேட்டிருக்கோம். இது எப்பெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி மனசு தோண்டு போதோ இந்த பாட்டை ஞாபகம் வச்சுங்க. ஆனால் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் எவ்வளோ அற்புதம் பாடினாங்களே. மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.